ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம எப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ராஜெக்டோட ஃப்ரண்ட் பேஜ் எப்போவுமே கிராண்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. செகண்ட் பேஜில் ஸ்னாப்சிஸ் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்து நீங்கள் என்னெல்லாம் கவர் பண்ண போகிறீங்களோ அந்த பாயிண்ட்ஸை எழுதுங்க. அந்த ஸ்னாப்சிஸ் ஹெட்டிங்கை ரொம்ப யூனிக்காக அழகாக எழுதுங்க. வழக்கம் போல் ஹெட்டிங்கு பிளாக் பென்னும் கண்டென்ட்டுக்கு ப்ளூ பென்னும் யூஸ் பண்ணுங்கள். பார்டருக்கு டபுள் லைன்ஸ் வரைங்க. அந்த 2 டபுள் லைன்ஸ்க்கும் இருக்க டிஸ்டன்ஸ் சேமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன கண்டென்ட் எழுதினாலும் அதுக்கு பக்கத்தில் ஒரு ட்ராயிங் கொடுங்க. ட்ராயிங்கை பாக்ஸ் போட்டு காட்டுங்க. இதை நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வரைஞ்ச ட்ராயிங் ரியலிஸ்டிக்காக இருக்கணும், அதனால் அது கலர் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. சில டைம் கலர் கொடுக்கும்பொழுது அதோட அச்சு 2 சைடு பதிஞ்சு உங்களோட ப்ராஜெக்டே ஸ்பாயில் ஆயிரும். ஸோ நீங்கள் பென்சிலை லைட்டாக ஒரு அவுட்லைன் மாதிரி மட்டும் கொடுங்க, அதுவே போதும். இது எக்ஸாம் பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கும் யூஸ் ஆகும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டிப்ஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ராயிங், பெயிண்டிங், கலரிங், எம்ப்ராய்டரிங், கோலம் போடுறது எப்படி, ஹேண்ட் ரைட்டிங், பேப்பர் ப்ரெசன்டேஷன், இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறது, கிராஃப்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ராயிங்ஸ் எப்படி பண்ணுறது, இல்லை அதை ட்ராயிங் பண்ணாலும் எல்லாரோட விட எனக்கு யூனிக்காக வேணும், எதுக்கு ஏதாவது டிப்ஸ் வருங்க, அந்த மாதிரினாலும் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.